நீங்க பார்த்த காணொலி என்பது ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான கார்கோ வெசலை ஈரானியர்கள் குண்டு வீசி தாக்குறது தான். இந்த குண்டு வீச்சு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஸ்மால் மிசைல் போட்ஸால தான் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்மால் அன்மேன்டு மிசைல் போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரண்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வந்ததா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இந்தியாவுக்கு திறந்து வைங்க அப்படின்னு ஈரான் கிட்ட கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு அவங்க சரின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் வாட்ச் டாக்ஸ்லாம் ஒரு நியூஸை போடுறாங்க. இப்போ இதில் எதுதான் உண்மை? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக கார்கோ வெசல் போகுமா இல்லையா? அண்ட் இந்திய போர்க்கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு அருகில் இருக்கிறதாகவும் இந்திய போர்க்கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நோக்கி போகும் அப்படின்றதும் ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இந்திய கடற்படை என்ன சொல்கிறாங்க மற்றும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் என்ன தான் நடக்குதுன்றதை மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்குறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரானியர்களோட கருத்து அப்படின்றது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஈரானோட இந்தியன் அம்பாசிடராக இருக்கட்டும், ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைமை அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட போர் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் அலைஸாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எதிராக தான். ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ ஆர் எனி அதர் கண்ட்ரி இந்த போருக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றவங்களுக்கு எதிராக எந்த சம்பந்தமோ எந்த போரோ நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லையும் இஸ்ரேல் அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக தான் தாக்குதல் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக எந்த கப்பலும் போகாததுக்கான காரணம் என்னவென்றால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் எந்த கப்பல் யாரோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம்ன்றது இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னாடி போர்க்கப்பல்கள் மாதிரியே இந்த சிவிலியன் கப்பல்களை ட்ராக் பண்ணுவதற்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ன்றது இருக்குது. போர்க்கப்பல்களை ட்ராக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கும். சிவிலியனோட வெர்ஷன் வந்து எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கும். அதாவது சாதாரண மக்கள், நீங்களும் நானும் நெட்டில் உட்காந்து ஒரு கார்கோ வெசல் எங்கேருந்து எங்கே போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த கார்கோ வெசல் என்ன மெசேஜை சொல்கிறாங்க, மெசேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கார்கோ வெசலோட ஓனரை பற்றியோ இல்லை இது எந்த கண்ட்ரிலேருந்து போகுதுன்றதை பற்றியோ அவங்களால அதில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஐடென்டிஃபையரின் மூலமாக இந்த கப்பல் யாரோட எது அப்படின்றத உலகத்துக்கு தெரிவிக்கலாம், யார் வேணாமலும் அதை பார்க்கலாம் அப்படின்றப்ப இதை நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் எப்படி இந்த குறிப்பிட்ட கப்பல்ன்றது சீனாவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரே போடா போட்டுருவாங்க. சீனாவோட ஒரு க்ரூட் வெசலையும் ஈரானால் தொட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் தான் ஈரானுக்கு சேட்டலைட் மூலமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சீனர்கள் இல்லைன்னா ஈரானோட ஏவுகணைகள் இவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ சைனீஸ் ஹெல்ப்ன்றது இந்த இடத்துல முக்கியம். ஸோ சீனாவுக்கு சொந்தமான எந்த கார்கோ வெசலோ அல்லது சீனாவுக்கு போய்கிட்டு இருக்க கார்கோ வெசலையோ அவங்களால தொட முடியாது. ஸோ இதை காரணமாக வச்சு தான் இந்த கார்கோ வெசலில் இருக்கிற எல்லாருமே சைனீஸ் நேஷனல்ஸ், ஆர் இந்த கார்கோ வெசலை ஓன் பண்ணுறது ஒரு சைனீஸ் நேஷனல், ஆர் இந்த கார்கோ வெசல் போகிறது சைனாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜஸை வந்து இந்த இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைசபிள் ஆர் இன்டர்நேஷ்னலி அவைலபிள் டேட்டா சென்டர்ஸில் அந்த கப்பலோட உரிமையாளர்களோ இல்லை அந்த கப்பலோட மாலுமிகளோ போடுறாங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் வந்து எந்த கப்பல் யாரோடது அப்படின்றத கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் பண்ணுற எல்லா கப்பலுமே இதே பேரில் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கப்பல் வந்து எந்த கப்பல் யாரோடதுன்றதை பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. மற்றும் தலைமை, இப்போது இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பாசிடர், ஈரானோட அம்பாசிடர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்கள் கப்பலுக்கு எந்த தடையும் விதிக்கல அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஈரானில் இருக்கிறவங்களும் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் கப்பலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பாங்க. பட் இவங்களால ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸில் வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றதை பார்க்க முடியாது. ஸோ ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட தருணத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, எங்களால் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, எந்த கப்பல் யாரோடதுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஸோ யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமாண்டர்ஸ் அப்படின்றப்ப அந்த குறிப்பிட்ட தாக்குதலை செய்யக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ், இவங்களுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன்ன்றது இல்லை. ஏன்னா அந்த கம்யூனிகேஷனை இவங்க ரியல் டைமில் பண்ணுறாங்கன்னா இதை ட்ராக் பண்ணி, இந்த சிக்னலை ட்ராக் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட் பில்டிங்குக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க பங்கருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, பில்டிங்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வெட்ட வெளியில் இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க மேலே பாம்பை போட்டு கொள்கிற மாதிரியான பங்கர் பஸ்டர் பாம்ஸில் இருந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸு, மதர் ஆஃப் ஆல் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, மோவாப்னு சொல்லுவாங்க, அந்த மோவாப் மாதிரியான பாம்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்கர்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன்
அவங்களோட கருத்துக்களை வந்து பாட்டம் லைனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு செக்யூரான கம்யூனிகேஷன் லைன் இல்லை அப்படின்றப்ப பாட்டமில் இருக்கவங்க அவங்களுக்கு என்ன சரின்றதை தான் அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட மினிஸ்டர்ஸ் ஆர் நம்மளோட கவர்மெண்ட் ஈரான் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட்ன்றது அங்கே இருக்கக்கூடிய தலைமையால் அந்த ஆர்டரை கொடுக்க முடியாதுன்ற நிலைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நியூஸில் வந்து ஒன்று சொல்கிறாங்க, நடக்கிறது வேறையாக இருக்குல்ல. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் சீனர்களுமே இவ்வளோ உதவி செஞ்சாலும் அவங்களோட கார்கோ எக்ஸ்போர்ட்ஸையுமே வெளியே கொண்டு வர முடியல அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ஷேடோ ஃப்ளீட்டாக இருக்கின்ற பட்சத்தில். ஏன்னா சீனர்கள் ஈரான் கிட்ட இருந்து ஷேடோ வெசல்ஸின் மூலமாக தான் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, ஈரானோட ஆயிலை. ஸோ ஷேடோ வெசல்ன்றது தெளிவாக தெரியும் ஐஆர்ஜிசி கமாண்டோஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஷேடோ வெசலை வந்து அவங்க விட்டுறாங்க, இந்த வெசல்ஸ்லாம் சீனாவுக்கு போகுது. பட் இந்த ஷேடோ வெசல் ஆர் இல்லீகல் வழியாக வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கலை, வர்த்தகம் பண்ணலை அப்படின்றப்ப அவங்களால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஆக்சஸ் பண்ணவே முடியலை. அதான் உண்மை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் நம்ம வந்து அமெரிக்கா போட்ட ரெகுலேஷன்ஸின் காரணமாக சவுதி கிட்ட இருந்தோ கத்தர் கிட்ட இருந்தோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட இருந்து தான் எல்பிஜி எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். பட் நம்ம வாங்கக்கூடிய கார்கோ வெசல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். பட் சீனர்கள் டைரெக்டாக ஈரான் கிட்ட இருந்து ஷேடோ வெசல்ஸில் வாங்குறதுனால அவங்களுக்கு சொந்தமான அந்த கார்கோ வெசல்ஸை அவங்களால கரெக்டாக பிரிக்க முடியும் கும்பலில் இருந்து. அண்ட் அந்த கார்கோ வெசலை அட்டாக் பண்ணாமல் அதை சீனாவுக்கு சேஃபாக அனுப்பிடுறாங்க. பட் அதை தவிர எல்லா கார்கோ வெசலையும் அவங்க அடிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட நோக்கம். இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி மண்டி போட்டாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அமெரிக்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று என்னவென்றால் they will bomb the shit out of everyone. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏர்ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. 15,000 போர் விமானங்களுக்கு மேலே இருக்குது. உலகத்தின் 2வது மிக பலசாலியான விமானப்படை கிட்ட இருக்கக்கூடிய விமானங்கள் வந்து அதிகபட்சம் 3000 தான். ஸோ 3000 இங்கே இருக்குது, 15,000 இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆசட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால எதிரி நாடு எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், அது ரஷ்யாவாக கூட இருக்கட்டும் இல்லை சீனாவாக கூட இருக்கட்டும், அவங்க நினச்சாங்கன்னா பாம்ஸை போய் இறக்க முடியும். பட் போரில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயலேஷனோட உதவி இல்லாமல் அது முடியாது. கோயலேஷன் நான் சொல்கிறப்ப நேட்டோ. சதாம் ஹுசைனுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். கல்ஃப் வார் 1, 2 பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2லையுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அமெரிக்கா. ஆனால் அந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. அவர் கத்தர் மேலே நடத்துனது அப்படின்றத ஒரு அநீதி அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருந்துச்சு. ஈவன் சதாம் ஹுசைனுக்கு ஆயுதம் வழங்கிய சோவியத் யூனியன் கூட கல்ஃப் வார் 1 நடந்தப்ப சப்போர்ட் பண்ணல. நீங்கள் செஞ்ச தப்பு, நாங்கள் இதிலிருந்து விலகிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அமெரிக்கா அதோடு சேர்த்து 45 நாடுகளுக்கும் மேலே சோல்ஜர்ஸ், எக்யூப்மெண்ட், உதவிகள், பண உதவி அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம், அதாவது பாதி சோல்ஜர்ஸை மட்டும்தான் அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. மிச்ச ஆட்கள் எல்லாருமே கனடாலேருந்து வந்தவங்க, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி சொல்லி பல்வேறு நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அண்ட் போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை விட அதிகமான போர் விமானங்களை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரிஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட் இருந்ததுனால தான் ஈராக் வாரில் அமெரிக்காவால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, கிரவுண்ட் இன்வேஷன் நடத்த முடிஞ்சிச்சு. பேசிக்கலி கிரவுண்ட் இன்வேஷனை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஃபயர் பவர் வந்து ஈராக்கி ஃபயர் பவரை விட சுப்பீரியராக இருந்துச்சா இல்லையான்ற கருத்துக்குள்ளே போகாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எப்படி அந்த இடத்துல ட்ரூப்ஸை கொண்டு வராங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் கோயலேஷனால் மட்டும்தான் கொண்டு வரவே முடிஞ்சு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 லட்சம் சோல்ஜர்ஸு, 5 லட்சம் சோல்ஜர்ஸுக்கு தேவையான மெடிக்கல், 5 லட்சம் சோல்ஜர்ஸுக்கு தேவையான ஆம்யூனிஷனு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் டீசல் தேவைப்படும் தெரியுமா? ஏன்னா அத்தனை ஃப்ளைட்டு உள்ளே வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு, பீரங்கிகள் தயாராக இருக்குது, ஆர்மர் ட்ரூப்ஸ் கேரியர் இருக்குது. ஸோ இது ஒரு எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மூலையில் இருக்குது யூரோப்பு, அமெரிக்காலாம், அங்கேருந்து அத்தனை பேர் 5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 2000 பீரங்கி, அப்புறம் ஒரு 500-600 ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்கல் நைட்மேராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 44 நாடுகள் சப்போர்ட்னால தான் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அமெரிக்கா இந்த போரில் முழுமையாக கிரவுண்ட் இன்வேஷன் மூலமாக ஈரானை ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அது அவங்களால முடியாது. ஏன்னா சதாம் ஹுசைனுக்கு எதிராக உலகமே இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா எல்லா மேஜர் பவர்ஸுமே சதாம் ஹுசைனுக்கு எதிராக இருந்தாங்க கத்தாரை இன்வைட் பண்ணுறப்ப. ஆனால் அந்த மாதிரி இப்போ ஈரானுக்கு எதிராக யாருமே கிடையாது, அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும்தான்.
அதை தவிர வேறு யாருமே கிடையாது. அதாவது ஈரானுக்குள்ளே இன்வைட் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா போனால் அதுக்கு ஆயுத உதவியோ பண உதவியோ இல்லை சோல்ஜர்ஸ் அனுப்புறதுக்கோ யாருமே தயாராக இல்லைன்றப்ப அமெரிக்கன்ஸால் கிரவுண்ட் இன்வேஷனை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி கொண்டு போனாங்கன்னா அது வியட்நாம் 2.0. வியட்நாமில் எப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி தேவையில்லாமல் பல ஆயிரக்கணக்கான அமெரிக்கர் உயிரை பலி கொடுத்து ஒரு பெரிய தோல்வி அடைவாங்க. ஸோ கிரவுண்ட் இன்வேஷன் இஸ் நாட் பாசிபிள். அதை ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துருவோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரன் இல்லாத வரைக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் புத்தி பேதழிஞ்சு போய் இருந்திருந்தால் அவரால் கிரவுண்ட் இன்வேஷனுக்கு வந்து அக்ரி பண்ண முடியும். பட் ஸ்டில் அதுக்கு காங்கிரஸோட அப்ரூவல் வேறு. அதை தூக்கி உரமாக வச்சிரும். ஏர் கேம்பெயினில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சா அதை பற்றி பேச அப்படின்னீங்கன்னா, ஏர் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சது, கொமேனியை தூக்கிட்டா ஆட்சி மாற்றம்ன்றது நடந்தணும்னு நினச்சாங்க. பட் கொமேனியை தூக்குனதுக்கு அப்புறமும் லேயர்டாக அவங்களோட ஆட்கள் இருக்கிறதுனால அடுத்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அழகாக எலெக்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கமாண்டை வந்து தூக்கணும். இப்போது ஆட்சியாளர்கள் வந்து அங்கே வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடாது, வேற ஒரு ஆட்சி வரணும், அந்த ஆட்சி அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த கேம்பெயின் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நடக்கணும். 6 மாதம் அந்த கேம்பெயின், பாம்பிங் கேம்பெயின்ன்றது நடக்கணும். அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவரை கொல்லணும், அதுக்கடுத்து வரவங்களை கொல்லணும், அப்படியே கொண்டுகிட்டே இருக்கணும். லாஸ்ட் ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் லாயல்ட்டிஸ், யாரெல்லாம் ஐஆர்ஜிசியோட லாயலாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அமெரிக்கா கொல்லுவாங்கப்பா பாம்பு போட்டு அப்படின்றது ஈரானில் என்னைக்கு வந்து ஒரு உண்மையாக மாறுதோ அப்போ தான் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு சம்பந்தமே இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு ஆட்சி ஒன்று அமையும். அதற்கு 6 மாதன்றதெல்லாம் கம்மி. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. பட் அது உண்மையானலாம் தெரியாது, 2-3 வருஷம் கூட போனாலும் போகும். ஸோ 6 மாதம்னு எடுத்துக்கிட்டாலுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து இன்னும் 2 மாதம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா யாராலையுமே அதை தாங்க முடியாது. ஜப்பான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தேவையான ஃபியூலை ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஜப்பானோட கதை வேறு. அது வந்து டிசாஸ்டர் ப்ரோனான ஒரு கண்ட்ரி. எப்போ வேணாலும் பூகம்பம் வரும், சுனாமி வரும். ஸோ அதனால் அவங்க அதிகப்படியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை கட்டியிருக்காங்க. பட் இந்தியாவில் கன்சியூமிங் ரேட்டே ரொம்ப அதிகம், பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நம்ம ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வைக்கணுன்னாலும் ரொம்ப பயங்கரமான ஒரு லெவலில் அது இருக்கணும். அண்ட் அப்படி வைக்கணுன்ற ஒரு தேவைன்றது நமக்கு இருக்கணும். இப்போ இந்த சினாரியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சினாரியோவுக்கு அடுத்து இந்தியாவில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகரிக்கப்படும். 26 நாள்லேருந்து இதை ஒரு 60 நாளாக கொண்டு போகிறத பற்றி கவர்மெண்ட் யோசிப்பாங்க, அதுக்கேற்ற ஆக்ஷன் செய்வாங்க. ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்கணும், அந்த தேவை இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ தான் அந்த தேவை நமக்கு வந்திருக்கு, இதுக்கு அடுத்து தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஸ்ரீலங்காவும் காலி, பங்களாதேஷும் காலி, நேபாளும் காலி. பாகிஸ்தானை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட பொருளாதாரம் நம்மளோட பொருளாதாரமும் பிடைஞ்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நம்மளாலே பிழைக்க முடியலன்னா அவங்களாம் ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆல்ரெடி இந்தியா கிட்ட பெட்ரோலுக்கான கோரிக்கையை வச்சுட்டாங்க, எங்களுக்கு பெட்ரோல் இல்லை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்தியாவிடையும் பெட்ரோல் இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்காவோட நிலைமை, பங்களாதேஷோட நிலைமை, நேபாளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. மற்றும் சீனா உலகத்தோட நம்பர் 1 மேனுஃபேக்சரிங் ஹப்பு. அதுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரஷ்யாவோட ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டர் வழியாக அவங்களால ஆயிலை கொண்டு வர முடியும், அதனால் அவங்க ஓரளவுக்கு சேஃப். பட் நம்ம பார்த்தீங்கன்னா பார்டர் வழியாக ஆயிலை கொண்டு வர முடியாது. நமக்கு நடுவில் பாகிஸ்தான் இருக்குது, ஈரான்லேருந்து கொண்டு வரணும்னு நினச்சோம்னாலும் பாகிஸ்தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிறதுனால நமக்கு விழுகிற அடின்றது பலமாக இருக்கும். அதே சமயம் இந்திய பொருளாதாரம் கீழே போச்சுன்னா உலகத்தோட பொருளாதாரமும் கீழே போயிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய நாடு, சைஸில் சொல்கிறேன், நம்ம பெரிய இந்த நாடு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக அப்படி சொன்னால் அந்த வட்டத்தில் நான் சொல்லலை. சைஸில் பார்த்தீங்கனாலே நம்மளோட நாடு பெருசு, பாப்புலேஷனே ரொம்ப பெருசு, நம்ம நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், குவான்டிட்டி ரொம்ப பெருசு. ஸோ இந்திய பொருளாதாரம் வாங்குச்சு அப்படின்னா உலகத்தில் அது எல்லா நாடுகளுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூரோப்புக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், யூகேக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், யூஎஸுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து 3 மாதம் 4 மாதம் அந்த போரை இழுக்க முடியாது, அது வரைக்கும் நம்மளால் தாங்க முடியாது. இந்திய இராணுவம் உள்ளே வந்துடும் 4 மாதம்லாம் இவங்க இழுத்தாங்கன்னா. ஏன்னா நமக்கு பெட்ரோல் இல்லை, நம்மளோட சிட்டிசன்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப இந்த போரில் இன்டர்வீன் பண்ணக்கூடிய முழு உரிமை நமக்கு இருக்குது. அதை தான் இப்போது இந்திய கடற்படை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் தயாரான நிலையில் இருக்குது. அவங்களோட நோக்கம் இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை விட்டு எண்ணெயை சுமந்துக்கிட்டு வர கார்கோ வெசல் சேஃபாக இந்தியன் வாட்டர்ஸ்குள்ளே வரணும். அதுக்கு தேவையான ஸ்காட்டை கொடுக்கணும்.
பட் நம்மளோட இன்டென்ஷன்ன்றது ஈரானுக்கு எதிராக தாக்குதல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அம்பை ஏற அந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் வேல்யூ அதிகம்னு சொல்லி ஈரானுக்குள்ளே ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு ஈரானுக்கு நடுவில் எந்த ஹாஸ்டிலிட்டியும் இல்லை. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, போர்க்கப்பல்கள் அனுப்பிச்சு ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு எஸ்கார்ட் கொடுக்கறது மட்டும்தான். ஸோ அதை செய்கிறதுக்கு இந்திய கடற்படை தயாராக இருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு. ஆனால் அதை செய்யணுமா வேணாமா அப்படின்றத இந்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு வந்து வார்ஷிப்ஸ் அனுப்புறது அப்படின்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய நாடுகள் வந்து நமக்கு பகையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம சமாளித்து நம்ம வார்ஷிப்ஸ் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த வார்ஷிப்ஸுக்கு த்ரெட் இருக்குது. ஏன்னா ட்ரோன்ஸை வச்சு ஈரானியர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட எண்ணம்ன்றது எந்த கப்பலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றது தான். ஸோ நம்மளோட வார்ஷிப் கூட அவங்க தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த போர் வந்து குளோபல் எக்கனாமியை இழுத்துட்டு போகணும். அதுக்குள்ளே ட்ரம்ப்புக்கு வந்து யாராவது புத்திமதி சொல்லி இந்த போரை நிறுத்த வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜுக்கு ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவரோட பேச்சு மாற்றமும் உங்களுக்கு அதை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ 3 மாதம் 4 மாதம் இந்த ஏர் கேம்பெயினை நடத்தினா தான் ஈரானை ஜெயிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நடத்த முடியாது. தியரட்டிக்கலி போர் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் அமைச்சில் பதிவிடுங்க. அண்ட் இதுபோல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.